வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய பொறியாளர்கள் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பிரதமர் மோடி. இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களின் ஒருவர் என புகழப்படும் விஸ்வேஸ்வரய்யாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தமிழன்னை தந்திட்ட தலைமகன் என முதல்வர் புகழாரம். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவு. தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. பெலாரஸ் நாட்டோடு இணைந்து ரஷ்ய ராணுவ படைகள் போர் பயிற்சி. ஐரோப்பிய நாடுகளுக்கு போர் பதற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தேசிய பொறியாளர்கள் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களின் ஒருவரும் என புகழப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளையொட்டி 15ஆம் தேதி தேசிய பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்படுகின்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தேசிய பொறியாளர்கள் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த வாழ்த்து பதிவில் இந்தியாவின் பொறியியல் துறையில் ஒரு அழியாத முத்திரையை பதித்த விஸ்வேஸ்வரய்யாவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறினார். இதைத் தொடர்ந்து படைப்பாற்றல் மற்றும் உறுதிப்பாட்டின் மூலம் புதுமைகளை புகுத்து கடுமையான சவால்களை சமாளிக்கும் அனைத்து பொறியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதையடுத்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான கூட்டு முயற்சிகளில் நமது பொறியாளர்கள் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று கூறி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கீழ் உள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர், அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் நம் உயிரை தாய் என அளித்திட்ட திருமகன் என்றும் பேரறிஞர் அண்ணா தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். இதில் தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா என கூறினார். குடும்ப பின்புலமற்ற நம்மை போன்ற சாமானியர்களை அரியண ஏற்றும் திராவிட அரசியலின் ஈடு இணையற்ற தலைமகன் என பேரறிஞர் அண்ணாவிற்கு புகழாரம் சூட்டினார். இதனையடுத்து குடும்ப ஆட்சியின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தை மீட்டு சாமானிய மக்கள் போற்றும் ஆட்சியை அதிமுக தலைமையில் நிறுவிட உறுதியேற்போம் என்று தெரிவித்தார். பெலாரஸ் நாட்டோடு இணைந்து ரஷ்ய ராணுவ படைகள் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதால் ஐரோப்பிய நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக தலைவர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் எந்த முடிவும் எடுபடவில்லை. இதனால் போர் முடிந்த பிறகும் உக்ரைனின் பாதுகாப்புக்காக பல நாடுகளின் ராணுவ படைகளை ரஷ்யாவிற்கு அனுப்புவதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக ஐரோப்பிய யூனியன் தலைவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் திரும்பும் பரபரப்பான சூழலில் பெலாரஸ் நாட்டுடன் இணைந்து ரஷ்ய ராணுவ படைகள் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த பயிற்சியில் ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகளை வீசி ரஷ்யா சோதனை நடத்தியுள்ள சம்பவம் ஐரோப்பிய நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதனால் ரஷ்யாவிற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஆத்தூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பானை சின்னம் அங்கீகார வெற்றி விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமை தாங்கினார். பின்னர் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி பங்கேற்று அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து 400 பேருக்கு வேட்டி, சேலை மற்றும் தையல் இயந்திரம் வழங்கினார். இந்த விழாவில் மண்டல துணை செயலாளர் நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சோலை செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தாயார் மேனாள் நினைவிடத்தில் படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார்.
மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த குன்னத்தூரில் மறைந்த முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தாயார் மீனாள் நினைவிடத்தில் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்வது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி 16ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளார் என கூறினார். விஜய் பாஜக குறித்து விமர்சிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்று கூட்டம் வருகிறது என்றும் சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கே இல்லை என தெரிவித்தார். தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டேன் என முதல்வர் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாடு தலை குனிகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் தலை குனிந்துதான் இருக்கிறார்கள் என்று கூறினார். இடத்துல அரசியல் பேசல என்ன படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நாளைக்கு இன்னொரு தடவை நான் உங்களை சந்திச்சு அப்போ ஒன்றிணைந்துருவாங்க. அப்படி தானே சார், எல்லா ஒன்றிணைந்துருவாங்க. அதாவது எங்களை பொறுத்தவரை நானும் இப்போ அண்ணன் பொன்னார் அவர்கள் என்ன பேசிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்று நடைபெறக்கூடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. அதாவது ஒரு அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு 10% 15% இருக்கலாம். ஆனால் 100% ஆன்டி இன்கம்பன்சிக்கூடிய ஒரு அரசாக செயல்படாத அரசாக இருக்கிறது. இதற்கு மேல் நான் அரசியல் பேசக்கூடாது. ஆகவே நான் சொல்லிடுறேன். ஆக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாக்களிப்பதற்கு. அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அது நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதிமுகவில் ஒரு மாதத்தில் அனைவரும் இணைவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், உறவினர் திருமணத்திற்காக சென்னை செல்வதாக தெரிவித்தார். நீங்கள் கொடுத்த கெடு 2 தினங்களில் முடிய போகிறதே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், எல்லாம் நன்மைக்கு என்று கூறினார். மேலும் என்னை பொறுத்தவரை இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும், வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி வழியில் சென்று ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் என ஆசை என்று தெரிவித்தார். அதிமுகவில் ஒரு மாதத்தில் அனைவரும் இணைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவும் பதிலளித்தார். செங்கோட்டையன் சென்னை சென்ற அதே பயணிகள் விமானத்தில் கோவையிலிருந்து பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசனும் சென்னை சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னை பொறுத்தவரையிலும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும், வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய முழு ஆசை. ஏதோ ஆரம்பத்தில் ஏதோ அப்படி மறுபடியும் டெல்லி போறதுக்கான வாய்ப்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இதுவரை 1 லட்சம் குடும்பத்தைச் சேர்ந்த 3,50,000 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். தமிழகத்தின் தொன்மையை வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக கீழடி அகழாய்வை வெளியில் கொண்டுவர மத்திய அரசு மறுப்பதை அமைச்சர் கண்டித்தார். மேலும் பீகாரில் பல லட்சம் வாக்காளர்களை நீக்கி அநீதி அளித்துள்ளனர் என்றும் மத்திய அரசை குற்றம் சாட்டினார். இதனை வலியுறுத்தி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தில் இணைக்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தினர் உறுதிமொழி எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கரூரில் நடக்கும் முப்பெரும் விழாவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து திரளானோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் கூறினார். இப்பேட்டியில் நகர செயலாளர் செல்வராஜ், ஒன்றிய செயலாளர் எமயநாதன் ஆகியோர் உடன் இருந்தனர். 1 லட்சம் குடும்பத்தை இணைச்சிருக்கோம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல 1 லட்சம் குடும்பத்தை இணைச்சிருக்கோம். அதுல மெம்பர்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க 3,55,600 பேரை நம்ம அதை உறுப்பினராகவும் இணைச்சிருக்கோம். ஓரணியில் தமிழ்நாட்டில் 17ஆம் தேதி கரூர்ல மிகப்பெரிய அளவுல இந்த ஓரணிகள் தமிழ்நாட்டில் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க, குடும்பங்கள் சேர்ந்திருக்காங்க. அந்த குடும்பங்கள் இல்லாம மற்றவர்களையும் இணைத்து பொதுமக்களை இணைத்து மிகப்பெரிய அளவு 30 விழா கரூர்ல நடக்குது.
வரலாற்று சிறப்புமிக்க பெரிய அளவில் முப்பொரு விழா நடக்குது. அதில் அனைவரும் நம்ம மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் கலந்துக்க போகுது. அதில் சிறப்பாக அதை மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு, இது ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கோயம்புத்தூரில் நான் உயிர் காவலன் என்னும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் சாலை பாதுகாப்பு துறையில் செயல்பட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான உயிர் ஆகியவை இணைந்து கோயம்புத்தூரில் நான் உயிர் காவலன் என்னும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பவனர் அறிமுகம் செய்தனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், உயிர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் எஸ் ராஜசேகரன், ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் எஸ் மலர்விழி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். கோயம்புத்தூரில் சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் உயிர் அறக்கட்டளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகர காவல்துறையினருடன் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உயிர் மன்றங்கள் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சமூகத்தில் சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக செயல்பட ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சாரத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் 10 லட்சம் பேர் பங்கேற்று சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்று போக்குவரத்து விதிகளை பின்பற்றி உயிர்களை காப்போம் என உறுதியளிக்கும்படி திட்டமிடப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரை சாலை பாதுகாப்பிற்கு ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்றுவதை இலக்காக கொண்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பொறுப்பாளர்கள் நியமன அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமன அறிமுக கூட்டம் மாநில செயலாளர்கள் பிரபாகரன், பிரபு, சுரேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் போர்க்கொடி பங்கேற்று மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நியமன சான்றிதழ் வழங்கினார். இதில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மைக்கேல் தாஸ், மாநில பொறுப்பாளர்கள் கிருஷ்ணன், சரவணன், பகுஜன் பிரேம் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதுல இருந்து தொடர்ந்து நம்ம கட்சி பணியை நாங்க தொடர்ந்து சேர்ந்துட்டு வரோம். தமிழ்நாட்டுல ஃபுல்லா சுற்றி பயணம் பண்ணிட்டு சென்னை மாவட்டம் ஃபுல்லா முடிச்சுட்டோம், பொறுப்பாளர்கள்லாம் போட்டுட்டு. அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா பொறுப்பாளர்கள் போட்டுட்டு வரோம். லாஸ்டா காஞ்சிபுரம் மாவட்டத்துல போட்டுட்டு இருக்கிறோம். விழுப்புரம், அடுத்தது விழுப்புரம், ராணிப்பேட்டை தொடர்ந்து நாங்க போட்டு வரோம். அடுத்தது 28ஆம் தேதி சேலம் மாவட்டத்துல நாங்க பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறோம். அதுல கொஞ்சம் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம். கடலூர் மாவட்டத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 100 ஆண்டுகளுக்கு பழமையான அரசு உதவி பெறும் முத்தையர் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் கடந்த 2000 ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் முன்னாள் ஆசிரியர்கள், மாணவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய போது, பள்ளி கல்லூரிகளில் படித்த மாணவர்கள்தான் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நண்பர்களாகவும் இருப்பார்கள் என முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு 80,000 ரூபாய் மதிப்பில் 2 கம்ப்யூட்டர்கள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து தங்களது கடந்த கால பள்ளியின் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு இதைத் தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான சப் ஜூனியர் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாடப்பாக்கத்தில் மாவட்ட அளவிலான 13 வயதிற்குட்பட்ட சப் ஜூனியர் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ஆடவர், மகளிர் இணைந்து பல்வேறு பிரிவுகளில் இறகுப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ஹரியானா பேட்மிண்டன் அகாடமி சார்பில் நடைபெற்றது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்க பரிசு மற்றும் நினைவு கோப்பையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சின்னையா, செங்கல்பட்டு மாவட்ட இறகுப்பந்து கழக மாவட்ட செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர்.
ஆனைமலையில் திமுகவின் முப்பெரும் விழாவையொட்டி ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் திமுக முப்பெரும் விழாவையொட்டி ஒன்றிய செயலாளர் யுவராஜ் தலைமையில் ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆனைமலை சுற்றியுள்ள 8 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற லீக் போட்டியில் CR7 அணி முதலிடத்தையும் எக்ஸ்ட்ரீம் வாரியர்ஸ் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதையடுத்து வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக 35,000-ம், 2ஆம் பரிசாக 25,000-ம், 3ஆம் பரிசாக 15,000-ம் வெற்றி கோப்பைகளும் வழங்கினர். இதைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அணிகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினர். கோவையில் 220 மாணவர்கள் 79 நிமிடங்கள் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படைத்தனர். கோவை மாவட்டம் செலக்கரசல் பகுதியில் உள்ள பாரத் நர்சரி பிரைமரி பள்ளியில் 220 மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படைத்தனர். ஐ லவ் இந்தியா மற்றும் சுதந்திர இந்தியா 79 என்னும் வடிவமைப்பில் இணைந்து நின்ற மாணவர்கள் 79 நிமிடங்கள் தொடர்ந்து ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பம் சுழற்றி கவனம் ஈர்த்தனர். மாணவர்களின் இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதுகுறித்து வீரத்தமிழன் சிலம்பம் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் கனகராஜ் பேசிய போது, சுதந்திர இந்தியாவின் பெருமைகளை கூறும் விதமாகவும் மாணவர்களுக்கு தேசப்பற்று பற்றி கூறும் விதமாக உலக சாதனை நிகழ்வை நடத்தியதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உலக சாதனை செய்த மாணவர்கள் நோபல் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தென்காசியில் குளத்தில் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி கடையநல்லூர் அருகே கள்ளம்புள்ளி கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் உள்ளது. குளத்தின் மூலம் சுமார் 300 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய நிலையில் குளத்தில் மறுகால் செல்லக்கூடிய தண்ணீரானது அருகே உள்ள கிராமமான குளையநேரி கிராமம் வரை செல்வதால் தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கள்ளம்புள்ளி கால்வாய் மூலம் வரும் நீரை 2ஆக பிரித்து குளையநேரி குளத்திற்கு தனியாக குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோரிடம் மனு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குளத்தில் குழாய் அமைக்கும் பணியை மேற்கொள்ள பூமி பூஜை நடத்த உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கள்ளம்புள்ளி குளத்தில் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களிடம் காவல் ஆய்வாளர் வடிவேல் பேச்சுவார்த்தை நடத்தி கள்ளம்புள்ளி கிராம மக்களின் கோரிக்கையை அரசிற்கு எடுத்து கூறி பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு கூறியதால் போராட்ட கள்ளக்குறிச்சியில் 3 பேரை ஆயுதங்களால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே உள்ள தென் சிறுவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண் டேவிட் குடும்பத்தினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிராம் குடும்பத்திற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண ஊர்வலத்தில் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் அருண் டேவிட் உறவினரின் இறப்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக சென்றபோது மணிராமன், ராம்குமார் என இருவரும் அருண் டேவிட்டிடம் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. அருண் டேவிட் வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்த மணிராமனின் குடும்பத்தார் 16 பேர் சேர்ந்து அருண் டேவிட், சரத்குமார், ராஜாமணி ஆகிய 3 பேரையும் ஆயுதங்களால் தாக்கியதில் துடிதுடித்து கிடந்த 3 பேரையும் அவரது உறவினர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சிகிச்சை பெற்று வரும் அருண் டேவிட் தலையில் 35 தையல்களும், கால் மற்றும் கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சரத்குமார், ராஜாமணி ஆகியோர் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்த கேல்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து 16 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜாமணி என்பவர் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் ஆவணி பெருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூரில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலில் ஆவணி பெருவிழா தேரோட்டம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மயிலாட்டம், கோலாட்டம், வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கோவிலில் மூலவரான அம்மன் புற்றாக உருவாக்கி அருள்பாலித்து வருகிறார். இதில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபார்த்தனை காட்டப்பட்டன. பின்னர் தொம்பை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாயே மகமாயி என பக்தி கோஷமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். வால்பாறை அருகே முனீஸ்வரன் மற்றும் பிடாரியம்மன் கோவிலில் கிடா வெட்டி அன்னதானம் நடைபெற்றது.
கோவை மாவட்டம் வால்பாறை அருகே நடுமலை உடைந்த பாலத்தில் உள்ள முனீஸ்வரன் மற்றும் பிடாரியம்மன் கோவிலில் இந்து முன்னணி சார்பில் கிடா வெட்டும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு இந்து முன்னணியின் கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சேகர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து கிடா வெட்டு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணியின் நகர் ஒன்றிய நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தேசிய பொறியாளர்கள் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பிரதமர் மோடி. இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களின் ஒருவர் என புகழப்படும் எம் விஸ்வேஸ்வரய்யாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தமிழன்னை தந்திட்ட தலைமகன் என முதல்வர் புகழாரம். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதளத்தில் வாழ்த்து பதிவு. தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. பெலாரஸ் நாட்டோடு இணைந்து ரஷ்ய ராணுவ படைகள் போர் பயிற்சி. ஐரோப்பிய நாடுகளுக்கு போர் பதற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.